அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். வீரமிக்க மேசராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகள் கிடைக்கும். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். மேசராசி என்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய நிலையில் பெரும்பாலான கிரகங்கள் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் அதிகரிக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலைநேயமிக்க ரிஷபராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாராளமான பணவரவு உண்டாகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமண வயது வந்தும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில ரிஷபராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.
அனைவரிடம் நட்புடன் பழகக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் உண்டு. யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள்வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு, குளம், கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
அதிகாரமிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பாக்கியஸ்தானாதிபதி தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் சிம்மராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பணவரமும் பொருள் வரமும் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நண்பர்களின் வழியில் பல உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தங்களுக்கு பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதன் மூலமாக இதனை தவிர்க்க இயலும். மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணவரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
கடைத்திறன் மிக்க துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு பணவரவு நன்றாக கிடைக்கும். இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட சில அன்பர்களுக்கு நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். வீரதீர மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். தங்களது சொல்படி கேட்டு மற்றவர்கள் நடப்பார்கள். வெகு நாட்களாக திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அனைவரிடமும் நட்புடன் பழகக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும்.
ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களது விருப்பம் இல்லாமலேயே தீவர்களுடைய நட்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். காரியங்களை விரைந்து செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். உடல் தோற்றத்தில் இருந்த பொலிவு போய்விடும். தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் நிலையில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். செல்வம் பெருகும். நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில்
சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில கும்பராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள்வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் இடையில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். வெகு நாட்களாக திருமண வயதும் வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியங்களையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்வது நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேச ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றன. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு 12:39 முதல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் 10:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பகல் 10:57 முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:56 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:56 முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு 12:32 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது.